சபரிமலை தெய்வம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமி வாழ்க்கை வரலாறு 15ஆம் பகுதி. காட்சியளித்தல். இனி வருடத்தில் ஒரு முறை நான் தங்களுக்கு காட்சியளிப்பேன் என்றும் இனிவரும் நாட்களில் நான் மக்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களுக்கு அருள் பாலிப்பதும் தானே முறையாகும். இந்த அகிலத்திற்கும் அகிலத்து மக்களுக்கும் இந்த பலனானது அடைய வேண்டும் அல்லவா என்று தன் தந்தையிடம் உரைத்து எனக்கென்று தங்களின் ராஜ்யத்தில் ஓரிடம் வேண்டும் என்று கூறினார் மணிகண்டன். நான் அங்கிருந்து அனைத்து ஜீவராசிகளையும் காப்பேன் என்றும் கூறியருளினார். மன்னனும் இந்த ராஜ்யமே உன்னுடையது என்றும் இந்த ராஜ்யத்தில் எந்த பகுதி வேண்டுமோ அந்த பகுதியை நீ எடுத்து கொள்ளலாம் என்றும் கூறினார். ஆனால் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்றும் கூறினார் மன்னர். அதாவது பட்டாபிஷேகம் எப்பொழுது நிகழ்ந்தாலும் அதற்கான ஆபரணங்களை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் அவற்றை எல்லாம் வருடத்திற்கு ஒரு நாளேனும் அணிந்து கொண்டு சிம்மாசனத்தில் அமர்ந்து அனைவருக்கும் காட்சியளிக்க வேண்டும். இதுவே எனது விருப்பமாகும். நிறைவேற்றி தருவாயா மணிகண்டா என்று கேட்டார் பந்தள மன்னன். இடத்தினை தேர்ந்தெடுத்தல். மணிகண்டனும் அவ்விதமே ஆகட்டும் தந்தையே என்று கூறினார். தனக்கான இடத்தை தனது ராஜ்யத்திலிருந்து தேர்ந்தெடுக்க தொடங்கினார். அதாவது ஒரு மலையின் மீது இருந்து தனது வில்லினால் ஒரு அம்பினை எய்தார். அந்த அம்பு சென்றடையும் இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் நிறுவ வேண்டும் என்று கூறினார். அந்த ஆலயத்திலிருந்து என்னை விரதமிருந்து காண வரும் பக்தர்களுக்கு நான் காட்சியளிப்பேன் என்று தனது தந்தையிடம் கூறினார் மணிகண்டன். அம்பு காட்டிய இடத்தை மணிகண்டனும் மன்னனும் பார்த்தனர். பின்பு பந்தள மன்னன் அவ்விடத்தை வணங்கி அவ்விடத்தில் ஆலயம் எழுப்பத் தொடங்கினார். பின்பு மணிகண்டனை அவ்விடத்தில் பார்த்தபோது அவர் அங்கு இல்லை. மணிகண்டன் தன் அவதார நோக்கத்தை முடித்த பின் தெய்வங்களான சிவ விஷ்ணுவுடன் ஒன்றிணைய புறப்பட்டிருந்தார். ஆலயம் எழுப்புதல். மணிகண்டன் இருக்கும் ஆலயத்தை எவ்விதம் அமைப்பது என்பது பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தார் மன்னன். எப்படி வடிவமைப்பது, எதன் அடிப்படையில் அமைப்பது என்று புரியாமல் குழம்பிய மனநிலையில் இருந்த பொழுது ஒரு அசரீரி வாக்கு ஒன்று உருவானது. அந்த அசரீரி மூலம் மணிகண்டன் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் ஆலயமானது இவ்விடத்தில் எவ்விதம் உருவாக வேண்டும் என்றும் அந்த ஆலயத்தில் 18 படிகளும் அமைத்தல் வேண்டும் என்றும் அசரீரி கூறியது. 15ஆம் பகுதி நிறைவடைந்தது.